மதிய லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் அங்கே போயிட்டு இருந்தது. காலையிலேயே முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அந்த சாம்பாரோட சரி பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸ் இருந்தது, அதனால் அதை பொரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட சரி ஒரு முட்டையுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹாஃப் பாயில் எப்பவுமே நான் போடுவேன். பட் அந்த ஹாஃப் பாயில் அப்படியே சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டு தான் சாப்பிடுவேன். முழுசாக குக் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிலே இப்படி கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெப்பர் சால்ட் இதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி போட்டு லஞ்ச் வந்து அன்றைக்கி முடிச்சாச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே சரி நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த ஸ்வீட் போண்டா பண்ணுவேன், அந்த வாழைப்பழம், கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு. அது வந்து இன்றைக்கி சரி போண்டா மாதிரி போடாமல் சரி பணியாரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கோதுமை மாவு, அரிசி மாவு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் ஏலக்காய் தூள், இந்த பவுடரான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்துச்சு, அதையும் அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டேன். இப்போ பணியாரக்கல்லும் சூடு பண்ணுறதுக்காக அப்படியே ஸ்டவ்வில் வச்சு விட்டேன். அரைச்சி வச்சிருக்கிற இந்த பழத்தையும் வந்து உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அப்படியே அந்த பணியாரமாக ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொண்டு வந்துடணும். இதே நம்ம போண்டா போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக எடுத்து கையில் பிச்சு பிச்சு அப்படியே உள்ளே போடுற மாதிரி இருந்தால் போதும். பட் இப்போ பணியாரம் ஊற்றுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். நான் வந்து இந்த டைம் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன், வேணா எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இதை பணியாரமாக ஒன்றொன்னா ஊற்றி ஊற்றி திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபைனலாக என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி பணியாரமாக செய்கிறதுக்கு நம்ம போண்டாவே செஞ்சுட்டோம்னா ஒரே டைமில் நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு தான் தோணுச்சு.